Hi guys, welcome back to Learning the Basics in IT. இன்றைக்கி என்ன ஜாப் வேகன்சி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா DXC டெக்னாலஜிலேருந்து ஜாப் வேகன்சி வந்து போட்டிருக்காங்க. அது என்ன ஃபியூச்சர் டீல்ஸ் எல்லாமே பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கீழே உள்ள பெல் ஐக்கன் இருக்கும், அந்த பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் அடுத்த வீடியோ போட உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். DXC டெக்னாலஜிலேருந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அசோசியேட்டட் ப்ரொஃபஷனல் அப்ளிகேஷன் டெலிவரியிலேருந்து கொடுத்துருக்காங்க. ரோல் என்ன பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் அண்ட் அப்ளிகேஷன்ஸ் ரோல். லொக்கேஷன் வந்து பெங்களூர் வந்து கொடுத்துருக்காங்க. இது ஜாப் டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. என்னென்ன ஒன்றா பார்க்கலாம். அசிஸ்ட் கோஆர்டினேஷன்ஸ் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் ஃபங்க்ஷனல் ஏரியாஸ் இந்த டிபார்ட்மெண்ட் அக்கௌண்ட் லீட் பண்ண தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. பிஸ்னஸ் சொல்யூஷன் வந்து ரிக்யர்மெண்ட் வந்து மீட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அந்த பிஸ்னஸ் சொல்யூஷன்ஸ்லாம் இருந்தால் அதை வந்து எப்படி மீட் பண்ண தெரியும்னு சொல்லியிருக்காங்க. அசிஸ்டன்ட் டே டு டே அப்ளிகேஷன் இருக்கும், அதாவது சப்போர்ட் பண்ண தெரியணும், டெலிவர் பண்ண தெரியணும், கிளைண்ட்டுக்கு வந்து குளோபலி டெலிவர் பண்ண தெரியணும்னு சொல்லியிருக்காங்க. பி அ பார்ட் ஆஃப் 24/7 சப்போர்ட் டீம் வந்து இருக்கணும். அதை வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் ஹை குவாலிட்டி ப்ரொடக்ஷன் சப்போர்ட் சர்வீஸ் வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆக்டிவ்லி மேனேஜ் அப்ளிகேஷன், ஒரு அப்ளிகேஷன் வந்து மேனேஜ் பண்ண தெரியணும்னு சொல்லியிருக்காங்க. சேஞ்சஸ் ஆஃப் யூசிங் ITILA ஃப்ரேம் ஒர்க் வந்து யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஃப்ரேம் ஒர்க் தெரிஞ்சால் உங்களுக்கு ஆட் அட்வான்டேஜாக இருக்கும். அந்த ஃப்ரேம் ஒர்க் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ண தெரிஞ்சுக்கணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹை செக்யூரிட்டி. அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் மேனேஜ்மெண்ட்லாம் ஃபார் மேஜர் இன்ஸ்டன்ட் மேனேஜ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஒர்க் க்ளோஸ் டு த சீனியர் டீமில் தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பீங்க மெம்பராக நீங்கள் வந்து. அதுக்கப்புறம் கம்யூனிகேஷன் பிட்வீன் த லைன் ஆஃப் சர்வீசஸ், LOI சர்வீஸ் வந்து மேனேஜ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அந்த சர்வீஸில் வந்து கம்யூனிகேஷன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிளைண்ட் இருப்பாங்க. அந்த கிளைண்ட்டை வந்து நியூ என்ஹான்ஸ் பண்ணிவிட்டு அப்ளிகேஷன்ஸ் இருக்குன்னா மீட் த கிளைண்ட் ஆஃப் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வந்து மீட் பண்ண தெரிஞ்சுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரீச்சிங் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் வந்து இருக்கணும். ஒரு அப்ளிகேஷன் வந்து இம்ப்ரூவ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். கஸ்டமர் வந்து ஸ்டாக் ஹோல்டரில் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் டெலிவரி வந்து ப்ராஜெக்ட் வந்து என்ஹான்ஸ்மெண்ட் பண்ண தெரிஞ்சுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. பேசிக் குவாலிஃபிகேஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பேச்சுலர் டிகிரி வந்து முடிச்சிருக்கணும். நீங்கள் ஈக்குவலண்ட் ஆஃப் காம்பினேஷன்ஸ் ஆஃப் எஜுகேஷன்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பேச்சுலர் டிகிரி வந்து என்ன முடிச்சிருக்கணும்னு பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ், அட்மினிஸ்ட்ரேட்டர், இன்ஜினியர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன்ஸ் சிஸ்டம் ரிலேட்டட் ஃபீல்டு வந்து முடிச்சிங்கன்னா இவங்க வந்து கேட்டிருக்காங்க. 0 to more years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் சப்போர்ட் சர்வீஸ் வந்து கேட்டிருக்காங்க. ப்ராஜெக்ட்ஸ் ப்ரோக்ராம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ஒர்க்கிங் அண்ட் டெக்னிக்கல் இண்டஸ்ட்ரியில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் கேட்டிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ஒர்க்கிங் கம்பெனி ப்ராடக்ட்ஸ் ஆர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ், இந்த லினக்ஸ் அது மாதிரி ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக அந்த ரோலுக்கு வந்து எலிஜிபிள் தான். நீங்கள் அதர் குவாலிஃபிகேஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்சிடென்ட் மேனேஜ்மெண்ட், சேஞ்ச் மேனேஜ்மெண்ட்டு, சர்வீஸ் ரிக்வெஸ்ட் மேனேஜ்மெண்ட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மானிட்டரிங் ஆஃப் அப்ளிகேஷன் அண்ட் ரிப்போர்ட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அப்ளிகேஷனை மானிட்டர் பண்ணி அதை ரிப்போர்ட் பண்ண தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. பர்ஃபார்மிங் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் செக்ஸ் எக்ஸ்பெக்டேஷனல் ஹேண்ட்லிங் பண்ண தெரிஞ்சிருக்கணும். 24/7 வந்து சப்போர்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நான் ITIL இந்த மேலே சொல்லி இந்த ஃப்ரேம் ஒர்க் சொல்லியிருந்தால பெஸ்ட் ப்ராக்டிஸ் வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் AWS க்ளவுடு அண்ட் அஷூர் வந்து தெரிஞ்சது தான் ஆட் அண்ட் அட்வான்டேஜ். இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா SQL, விண்டோஸ் சர்வீசஸ், பைத்தான் ஆடட் அட்வான்டேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் என்விரான்மெண்ட் எங்கே கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா விர்ச்சுவல் ஆஃபீஸ் தான் கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் ஒர்க் ஃப்ரம் ஹோமாக தான் இருக்குது இந்த ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு. இது ரோலு, அந்த சீனியர் ரோலு, ப்ரொஃபஷனல் எல்லாமே கொடுத்துருக்காங்க, டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த தேவையான பேஜ் வந்து அந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். உங்களுக்கு தேவைன்னா கிளிக் பண்ணி ஆக்சஸ் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது ஜாப் வேகன்சி வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ண பார்க்குறேன். நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கீழே உள்ள பெல் ஐக்கான் இருக்கும், அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ போடும்போது நோட்டிஃபிகேஷனில் வரும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோக்கு ஒரு மறக்காமல் லைக் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் வீடியோ போடும்போது அடுத்து மோட்டிவேட்டடாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.